ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறையா பூச்செடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்கிறோமுங்க. செம்பருத்தி வெரைட்டி, ரோஸ் வெரைட்டி, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சில மரம், செடிகள் இது எல்லாமே இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். அந்த செடிகளுக்கு பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். நான் மட்டும் தனியாக நின்றுட்டு இல்லைங்க, என் கூட வந்து இன்னொரு ஆள் வந்து இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வந்து வணக்கம், நான் தாங்க நின்றுட்டுருக்கேன். உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் ஜமுனாங்க. நானும் ஜமுனான் தான் வந்து நின்றுட்டுருக்குறேங்க. ஆமாங்க. இப்போ தான் வந்து கண்ணுக்குட்டி வந்து மாட்டுச்சாலைக்குள்ளே கொண்டு வந்து பிடிச்சி கட்டிட்டு, சரி அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மஞ்சள் செம்பருத்தி வந்து இருக்குங்க, மாட்டுச்சாலைக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதுக்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கோம். ஜமுனா வந்து அதவே பார்த்துட்டு இருந்தா அப்படி, மஞ்சள் செம்பருத்தி வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் கூட வந்து அப்படியே வந்து சரி நானும் வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த செம்பருத்தி வந்து காட்டிடலாமா? இங்கெல்லாம் பார்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு மஞ்சள், உள்ளே பார்த்தீங்களா சிகப்பு கலரு. இதே 2 விதமான பூங்க. எனக்கு மஞ்சள் செம்பருத்தினா ரொம்ப பிடிக்கும். ஒரு பூ வச்சாலே சாமி படத்துக்கு வச்ச மாதிரி இருக்கும், வச்ச மாதிரி இருக்குங்க. இந்த குட்டி பூ 2 பூ 3 பூ சேர்ந்து இந்த பெரிய பூ ஒரு பூ மாதிரி பாருங்க. ஒயிட் கலரு, ஒயிட் பியூர் ஒயிட்டு பாருங்க. அதாவது இதில் எந்த ஒரு டிசைனுமே வந்து கிடையாது. உள்ளே வந்து ரெட்டு அது இதில் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாமே ஒயிட்டு தான். கலரு பார்க்குறக்கே வந்து நல்லா இருக்குது இல்லையா? இது வந்து உங்களுக்கு சின்ன செம்பருத்தி தான். அந்த எல்லோ வந்து உனக்கு வந்து கொஞ்சம் பெருசு, அந்த பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உனக்கு பெருசாக இருக்குது. இது வந்து உனக்கு சின்ன செம்பருத்தி, ஆனால் வந்து கிறிஸ்டல் கிளியராக பியூர் ஒயிட்டாக வந்து இருக்குது இல்லையா? இது வந்து பிளைனான செம்பருத்திங்க. அதில் வந்து லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். சரி, அதை காமிச்சிரு. அதாவது பெட்டல்ஸில் வந்து உனக்கு லைட் பிங்க் ஷேடு வந்து இருக்கும் இல்லையா? ஆமாங்க, இங்கே பாருங்க, லைட்டாக உங்களுக்கு பிங்க் தெரியுதா? பாரு, இங்கே தெரியுது, இந்த ஷேடு வந்து தெரியுது, தெரியுதுங்களா? பிங்க் ஷேடு தெரியுது. ஓ, அந்த செம்பருத்தி வந்து உனக்கு பியூர் ஒயிட், பியூர் ஒயிட்டுங்க. இதில் வந்து அப்படின்னா பிங்க் வந்து ஆட் ஆகிருக்கு அந்த பெட்டல்ஸில். நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. இது ஒரு வித்தியாசமான கலரில் இருக்கு. ஆரஞ்சு கலர் செம்பருத்திங்க. இங்கே பார்த்தீங்களா, மேலே ஃபுல்லாமே ஆரஞ்சு கலருங்க. உள்ளே பாருங்க டார்க் ரெட்டு தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ள வந்து டார்க் ரெட்டாக இருக்குதுங்க. இது ஒரு வகையான செம்பருத்திங்க. இதுவும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது காலையில் நேரம் விரிஞ்சதுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. இது வந்து எல்லாத்து வீட்லேயுமே இருக்குங்க. ரெட் கலர் செம்பருத்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாத்து வீட்லேயுமே இந்த செம்பருத்தி இருக்குங்க. எனக்கு இதுவும் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு அந்த செம்பருத்தி விட இது ஓரளவுக்கு தான் எனக்கு பிடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரோட்டு பக்கங்க இந்த அரளி செடி நாங்கள் வச்சுருக்குறோங்க. இது வந்து சாமிக்கெல்லாம் வந்து மாலை கட்டி போடலாங்க. இந்த அரளி வந்து பிங்க் அரளிங்க, லைட் பிங்க் பாருங்க, பாருங்க லைட் பிங்க்கு. இதுவும் நாங்கள் கட்டி கட்டி மாலை கட்டி நாங்கள் சாமி படத்துக்கு போடுவோங்க. இங்கே பாருங்க லைட் பிங்க் கலரு. இது வந்து லைட் பிங்க் கலரு. உனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டார்க் பிங்க். இதே மாதிரி பின்னாடி ஒரு கலர் இருக்குங்க. வெரைட்டி எல்லாமே ஒரே வெரைட்டி தான், ஆனால் வந்து இது வந்து டார்க் பிங்க். பிங்க்குங்க. இங்கே பாருங்க, இது டார்க் பிங்க்குங்க. இந்த மொக்கு இருக்குது இல்லைங்களா, இந்த மொக்கு இருக்குதல்ல, இந்த மொக்கு வந்து நம்ம குண்டுமல்லி பூ கூட இந்த மொக்கு வந்து நான் கோர்த்து வச்சுக்குவேங்க. சூப்பராக இருக்கும். வேணால் நீங்களும் வேணால் அரளி இது இருந்துச்சு அப்படின்னா, இந்த மொக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து குண்டுமல்லி கூட இந்த மொக்கும் அந்த மொக்கும் கலர் காம்பினேஷன் பண்ணி வைப்பேங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அழகு பூ தாங்க பார்க்க போகிறோம். இது வேறு எதுவும் இல்லைங்க, கோல்டன் சுரண்டா. இது வந்து வெறும் அழகு செடி மட்டும்தானுங்க. இதில் பூவெல்லாம் எதுவுமே பூக்காது. ரொம்ப பெரிய செடி ஆச்சுன்னா மட்டும் கொஞ்சம் இவ்வளவு காய் மட்டுமே பிடிக்கும். அது வந்து எல்லோ கலர் காய் வந்து வருமுங்க. எல்லோ விட்டு ஆரஞ்சு கலரு ஒரு விதை மாதிரி காய் உங்களுக்கு கொத்து கொத்தா இந்த நெல்லிக்காய் மாதிரி உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால் எந்த ஒரு யூஸும் வந்து கிடையாது. பட் இந்த செடியோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா வந்து அந்த லைட் க்ரீனு வித் டார்க் க்ரீனு, அப்புறம் இலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோவாக வந்து போகும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் என்ட்ரன்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குங்க. முதல்ல வந்து ரவுண்ட் ஷேப்பாக தான் வந்து கட் பண்ணி விட்டுட்ருப்போம். இப்போ வந்து கட் பண்ணி விடல. பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறோங்க, பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம என்ன மரத்துக்கடி நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளமல்லி மரத்துக்கடி தாங்க நம்ம நிற்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த பூ எப்பவுமே வந்து இப்படித்தாங்க விழுகும். கீழ் பார்த்து தான் விழுகுங்க. இந்த பூ பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு?
அதாவதுங்க இந்த பூ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, இதெல்லாமே வந்து பவளமல்லி பூ தானுங்க. உங்களுக்கு மரத்துலேருந்து கீழே விழுகிற பூ தான் உங்களுக்கு. இந்த பூ வந்து எப்பவுமே வந்து குப்புற சைடு தான் வந்து விழுகும். அதாவது உங்களுக்கு அந்த காம்பு பகுதி வந்து உங்களுக்கு வந்து மேல் நோக்கி வந்து இருக்கும். அந்த பெட்டல்ஸ் இந்த இதழ்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும். ஒரு பூவும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து விழுகாது. எல்லாமே வந்து கீழ் நோக்கி தான் விழுகும். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள். அந்த ஆரஞ்சு கலர் காம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் மேல் பார்த்து தான் இருக்கும். அந்த ஒயிட் கலர் பெட்டல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கீழே பார்த்து இருக்கும். அது என்ன ஒரு மாயம்னே தெரியல. இந்த பவளமல்லி மரத்துக்கு உண்டான ஒரு இயற்கையான குணம் இது. இந்த பூ வந்து நம்ம எதுக்கு ஜமுனா வந்து வைப்போம்? இந்த பூ வந்து சிவபெருமானுக்கு உகந்த பூங்க. இப்போ சிவன் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த தாராளமாக பறிச்சு கொண்டு போய் கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு விடுபூவாகவே கொண்டு போய் கொடுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப உயரமாக போகுங்க. நாங்கள் வந்து கட் பண்ணி விட்ருக்கறனால இவ்வளோ சின்னதாக இருக்குங்க. கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் போகுங்க. இது வந்து கட் பண்ணங்காட்டி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு. அதாவது நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக வந்து சைடு எல்லாமே இந்த கட் பண்ணி உங்களுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா வந்து மேலே வந்து உங்களுக்கு கூர்மையாக வந்து போகும். உங்களுக்கு பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2 செடி வந்து முன்னாடி வீட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா தூரத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். இதோட அந்த இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாருங்கள் இந்த மாதிரி குச்சி குச்சியாக உங்களுக்கு வந்து இருக்கும். பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு பக்கத்தாலேயே இந்த ஒரு அழகு செடி வச்சுருக்குறேங்க. ஆனால் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியலைங்க. இதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இதை நம்ம மேலே கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது சூப்பராக இருக்குங்க. இது நாங்கள் கட் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் கலர் வந்து வருங்க. 2 கலர் வரும். அடிப்பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனாக வந்து வரும். மேல் பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொழுந்து இலை எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஒரு ப்ரௌன் கலரில் வித் லைட் க்ரீனில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 கலரும் வந்து காம்பினேஷன் ஆகி வந்து வரும். இதையும் நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நாங்கள் வந்து 2 செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது ஒரு செடி, அது ஒரு செடி பார்த்தீங்களா அங்கே இருக்குது. இது ப்ராப்பராக வந்து மேலே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா இந்த செடி வந்து சூப்பராக இருக்குங்க. பெரிய மரமாகும். நல்லா மெயின்டைன் பண்ணணும். வாங்கி வைக்கிறது பெருசு கிடையாதுங்க. எந்த செடியாக இருந்தாலும் அதை வந்து நல்லா வந்து வெல் மெயின்டைன் பண்ணால் தான் வந்து அந்த செடி வந்து பார்க்குறக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வீட்டுக்கு ரைட் சைடு நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நந்தியாவட்டைங்க. இன்னொரு நந்தியாவட்டை இருக்குதுங்க, அது பின்னாடி இருக்குது. இது ஒரு நந்தியாவட்டை பூ. இங்கே பாருங்கள், இந்த நந்தியாவட்டை வந்து ரொம்ப பெருசாக நம்ம திக்னஸாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப திக்னஸாக இருக்குது. இதுக்கு சாமிக்கு உகந்த பூங்க இந்த நந்தியாவட்டை பூ. இதே மாதிரிங்க சின்ன நந்தியாவட்டை பூ உங்களுக்கு இருக்குதுங்க. அதை நாங்கள் பின்னாடி வச்சுருக்குறோங்க. இப்போது நம்ம அந்த நந்தியாவட்டை பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு பின்னாடி இந்த நந்தியாவட்டை பூ இருக்குதுங்க. நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப லேசான நந்தியாவட்டை பூ. நான் அப்படியே காமிச்சது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுங்க. இது பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குதுன்னு. காம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குதுன்னு. இதுவும் ஒரு நந்தியாவட்டை பூ தானுங்க. லேசாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இதில் வந்து இதழ்கள் வந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்குது. இது வந்து பார்த்தா அப்படின்னா க்ளோஸ்டு டைப்பு. எல்லாமே வந்து கேப் இல்லாமல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டெம் சைடு வந்து பார்த்தா அப்படின்னா கீழே லேசாக இருக்குது. இது வந்து கீழே வந்து கெட்டியாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சளுங்க. ஆமாங்க, இங்கே வந்து பாருங்கள், இந்த செம்மண் பூமிக்கு மஞ்சள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. நீங்களே பாருங்கள். நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி மஞ்சள் வச்சுருந்தோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து தை நோம்பிக்கு உங்களுக்கு வந்து மஞ்சள் வேணுங்க. அதுக்கு வந்து இது உகந்ததுங்க. பொங்கலுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மஞ்சள் வச்சு சாமி கும்பிடுவோம். எஸ்பெஷலி வந்து மாட்டுப்பொங்கல். இங்கே கோயம்புத்தூரில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி நோம்பின்னு சொல்லுவோம். பட்டி நோம்பியில் உங்களுக்கு அந்த மாடெல்லாம் விரட்டியில் தெப்பக்குளம் கட்டி அந்த 2 சைடு வந்து நம்ம வந்து மஞ்சள் வந்து வைப்போம். அதுக்கு வந்து மஞ்சள் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுங்க பன்னீர் ரோஸ். ஆனால் இது வந்து உங்களுக்கு லைட்டாக விரிஞ்சோடனேயுமே வந்து உங்களுக்கு இந்த பூ வந்து வச்சிடணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப விரிஞ்சதுன்னா இங்கே பாருங்கள் டக்குன்னு விழுந்துடும் எல்லாமே. அதனால இந்த மாதிரி உங்களுக்கு விரிஞ்ச அப்போவே நம்மளுக்கு இங்கே வச்சிடணுங்க. இந்த பன்னீர் ரோஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப விரிஞ்சதுன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. ஆனால் வச்சோன்னே விழுந்துடும். அதில் அப்புறம் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் லைட்டாக மொக்கி இருக்கிற போது இந்த பன்னீர் பூ பொறுத்த அளவுக்கு நம்ம வச்சிடணும். இப்போ நீங்கள் வந்து எங்களோட வீட்டோட பூந்தோட்டத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய செடியை வந்து வீட்டை சுற்றி வந்து வச்சுருக்கிறோமுங்க. அதில் வந்து ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் செடியில் தான் வந்து ஜமுனா வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற. அப்படி மீதி செடிகளும் நிறைய இருக்குதுங்க. மரங்களெல்லாம் நிறையா இருக்குது. கொய்யா, நெல்லி, மா, அந்த மாதிரி நிறைய பலாமரம் வந்து இருக்குதுங்க. அதெல்லாமே வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னா வந்து இப்போவே மணி வந்து 6:15 ஆகிடுச்சு ஈவினிங். இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் ஆயிரும். லைட்டிங் வேறு குறைஞ்சிட்டே வருது. அதனால் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும்
இந்த பூச்செடி வெரைட்டிகளை மட்டும் இப்போ நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டு பூந்தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து பூந்தோட்டம் இருக்குது, நீங்களும் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர்த்தோட வீட்டில் வந்து இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாய்.